பிசினஸ்க்காக கிளம்பி போன நம்ம ஹீரோ அந்த ஆத்மா கிட்ட சொன்ன மாதிரி 5 வருஷம் கழிச்சு தான் வருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆத்மா ஹீரோயினை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிடுது. நமக்காக தான் திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிட்ட நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அந்த ஆத்மாக்கு இன்னும் அதிகமா காதல் வர ஆரம்பிச்சிடுது. இனிமே இவளை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துடுறான். அந்த ஆத்மா காட்டுற அன்பால ஹீரோயின் ரொம்ப அதிகம் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆத்மா இனிமே இவகிட்ட உண்மை சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆத்மான்றத அந்த ஹீரோயின் கிட்ட சொல்லிடுது. அந்த ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த ஹீரோயினு கிட்ட இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா கேக்குது. இல்ல, எனக்கு ஒரு நல்ல கணவரா, என் மேல அன்பா இருக்கிற கணவரா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி நீ இருக்க, அதனால இங்கே இருந்துருன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா கூட வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் பிரெக்னண்டா ஆயிடுறாங்க. 5 வருஷம் கழிச்சு ஹீரோவோ வந்துடுறாரு. ஹீரோவோ அந்த ஆத்மாவை நேருக்கு நேரு சந்திக்கிறாங்க. இதுல யாரு ஒரிஜினல் சொல்லி கண்டுபிடிக்க ஒரு மந்திரவாதியை கூப்பிடுறாங்க. அந்த மந்திரவாதி அந்த ஆத்மா ஹீரோயினை உயிருக்கு உயிரை லவ் பண்றது தெரிய வருது. அதனால ஆத்மா கிட்ட போய் நீ உண்மையாலே லவ் பண்றத அந்த ஜாடிக்குள்ள வான்னு சொல்றாரு. ஆத்மாவும் உடனே அந்த ஜாடிக்குள்ள போயிடுது. இது மனசு கேட்காத அந்த மந்திரவாதி ஜாடியை ஒழுங்கா மூடாம விட்டுறாரு. அந்த ஆத்மா திரும்ப வெளியே வந்து நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே போயிடுது. இப்போ ஹீரோவோ ஹீரோயினும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க.